velocity in unit to kinematics. So ஏற்கனவே நம்ம வந்து average velocity னா என்னன்னு பார்த்தோம். Instantaneous velocity, average velocity. So இன்னைக்கு வந்து relative velocity அப்படினா என்ன பார்க்க போறோம். So relative is nothing but difference between two velocities. So difference between two velocities தான் என்ன சொல்றோம் அப்படினா relative velocity. So for relative velocity அப்படிங்கிறது என்ன அப்படினா difference between two velocity or the velocity of one body with respect to another body. So அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா relative velocity அப்படின்னு சொல்லுவோம். So relative velocity எதுனா relative velocity நமக்கு வந்து ஏற்கனவே அதுக்காக relative velocity in one and two dimensional motion தான் பார்க்க போறோம். So one dimensional motion, two dimensional motionலாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ வந்து xy axis இதுல எனக்கு ஒரு கார் வந்து எனக்கு மூவ் ஆகுதுன்னு வெச்சுப்போம். சோ எனக்கு இதுல ஒரு கார் வந்து எனக்கு மூவ் ஆகுது. சோ இப்போ கார் எனக்கு மூவ் ஆகுது அப்படினா இது வந்து y axisல இருந்துச்சு. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு அந்த கார் மூவ் ஆகுது அப்படினா x axisல மட்டும் தான் அதோட சேஞ்ச் இருக்கும். சோ இது வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் நம்ம சொல்றோம். சோ இப்போ மோஷன் இன் டூ டைமென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு இன்செக்ட் இல்ல ஏதோ ஒரு ஆண்ட் வந்து எனக்கு இப்படி மூவ் ஆகுது அப்படினா சோ அப்ப அதோட சேஞ்ச் பாருங்க x axisலயும் அதோட சேஞ்ச் இருக்கு y axisலயும் அதோட சேஞ்ச் இருக்கு. அப்ப இது motion in two dimensional அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இப்ப relative velocity in one and two dimensional motion வந்து இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து frame of reference அதெல்லாம் நம்மளுடைய previous clasesல பார்த்திருக்கோம். frame of reference அப்படினா என்ன? Okay, if we imagine a coordinate system and the position of an object is described and relative to it. அதான் வந்து நம்ம வந்து frame of reference அப்படினு சொல்லுவோம். அது என்ன நம்மளுடைய எர்த்ல எந்த ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு என்ன இப்போ நம்ம எதெல்லாம் ரெஸ்ட் எதெல்லாம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அந்த டேபிள் பெஞ்ச் புக் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அண்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய நம்ம ஈஸியா கிளாசிஃபை பண்ணிடுவோம். ஆனா அந்த என்டையர் யூனிவர்ஸ்லயுமே கண்டினியூஸா எந்த ஆப்ஜெக்டும் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸா ரெஸ்ட் கிடையாது அண்ட் கண்டினியூஸா மூவிங் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் நம்ம வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் அந்த புக்கு டேபிள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இதுவே நான் வேற ஒரு பிளானட்ல இருந்து நம்ம எர்த் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எர்த் வந்து ரிவால்வ் ஆகும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ மற்ற பிளானட்ல இருந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவிங்ல இருக்கு. இப்போ இது கண்டினியூஸா ரெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த பிளானட்டோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ நம்ம ட்ரெயின்ல மூவ் ஆகிட்டு இருக்கோம் இல்லை பஸ் எதுவும் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ பக்கத்தில் அந்த பக்கம் சீட்ல இருக்கவங்க எப்படி தெரியுவாங்க, நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அவங்கள பார்த்தா ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியும். மூவிங்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியும். அண்ட் நம்ம வந்து வெளியில பார்க்குறோம், ஸோ அந்த விண்டோ வழியா வந்து அவுட் சைட் வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து நிறைய இப்போ நம்ம ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகிறோம், நிறைய ட்ரீஸ் எல்லாம் பேக்வர்டாக எனக்கு மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அதெல்லாம் வந்து மூவிங்ல இருக்கு. ஆனால் ட்ரீஸ் அதெல்லாம் வந்து மூவ் ஆகாது, அது ஸ்டேஷனரி அங்கதான் இருக்கு. ஆனால் என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அது என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்டோடைய அந்த மோஷன் தட் இஸ் அந்த வெலாசிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு போட்டு, அந்த போட் வந்து எனக்கு ஸோ அந்த போட் வந்து எனக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதுல வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு போட் எடுத்துக்கலாம். போட்டோ இல்லை கார் எந்த எக்ஸாம்பிள் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போட்ல வந்து ஒரு பர்சன் இருந்து பார்க்குறாங்க. இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் மூவிங்ல தான் இருக்கு. ஆனால் இந்த பர்சனோடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து இந்த போட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். போட் ஆர் கார். ஸோ இது வந்து ஒரு 5 மீட்டர் per செகண்ட்ல எனக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பர்சன் இதுல ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா இந்த பர்சனை பொறுத்து இந்த போட் வந்து ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியும். அண்ட் அவங்க இதுல இருந்து இன்னொரு போட்டை பார்க்குறாங்க, அது எவ்வளோன்னா 10 மீட்டர் per செகண்ட் எனக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்கள பொறுத்து மட்டும் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா when two objects are moving with different velocities.
ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது ஸோ the velocity of one object with respect to another object is called relative velocity. ஒரு ஆப்ஜெக்டோட velocity இன்னொரு ஆப்ஜெக்டோட velocityயை பொறுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா relative velocity. சரியா? இப்போ இது வந்து நான் AB ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போட் நான் வந்து A ன்னு மென்ஷன் பண்றேன், இந்த போட் நான் B அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ relative velocityனா என்ன? When two objects அதாவது A and B are moving with different velocities. Different velocity ல எனக்கு அது மூவ் ஆகும்போது velocity of one object with respect to another. So இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட velocity இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட velocityயை பொறுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது that is called relative velocity. இப்போ A அப்படிங்கற போட்டோடைய velocity நீங்க சொல்லுங்க with respect to B வெச்சு சொல்லுங்க. இப்போ B பார்த்தோம்னா 10 மீட்டர் per செகண்ட்ல எனக்கு மூவ் ஆகுது and A அப்படிங்கற போட் வந்து 5 மீட்டர் per செகண்ட். அப்ப பாருங்க இது பார்த்தா நம்ம சொல்லிடலாம் B ஐ பொறுத்து A வந்து எப்படின்னா ஒரு 5 மீட்டர் per செகண்ட் கம்மியா வந்து மூவ் ஆகுது. Bங்கிற போட்டை கம்பேர் பண்ணையில A அப்படிங்கற போட்டோ இல்ல கார் வந்து என்ன 5 மீட்டர் per செகண்ட் கம்மியா போகுது. சோ அப்ப இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட velocityயை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட velocity நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தான் என்ன relative velocity. That is the difference between two velocities தான் என்னது relative velocity. இதுல 3 cases இருக்கு. So first case என்னன்னு பார்க்கலாம். Case 1, if two objects, so ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், கார் இல்ல போட் இது கூட வச்சுக்கலாம், இதே எக்ஸாம்பிள் கூட நம்ம வச்சுக்கலாம். So if two objects A and B, ஒரு ஆப்ஜெக்ட் நான் A ன்னு சொல்றேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் B ன்னு சொல்றேன். If two objects are moving with uniform velocity அப்படினா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து டைம் பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகுற velocity கான்ஸ்டன்ட்டாவே மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அது யூனிஃபார்ம் velocity ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கு. So if two objects A and B are moving with uniform velocities, so அதோட velocity object A இந்த போட்டோட velocity நான் என்ன சொல்றேன் அப்படினா VA and B அப்படிங்கற அந்த போட்டோட velocity நான் என்ன சொல்றேன் அப்படினா VB. So A B அப்படிங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்னு சொல்றோம், அது ரெண்டுமே வந்து யூனிஃபார்ம் velocityல மூவ் ஆகுது. ஓகே, எந்த டைரக்ஷன் அப்படினா சேம் டைரக்ஷன்லயே எனக்கு மூவ் ஆகுது. ரெண்டுமே எனக்கு சேம் டைரக்ஷன். இது வந்து Aங்கற ஆப்ஜெக்ட், இது Bங்கற ஆப்ஜெக்ட். ஒரே டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆகுது, அது ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு மூவ் ஆகுது. அப்ப ரிலேட்டிவ் velocity நான் எப்படி சொல்லலாம்? சோ ரிலேட்டிவ் velocity V vector AB, that is இதுக்கு என்ன மீனிங் அப்படினா ரிலேட்டிவ் velocityங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா V vector AB அப்படினா என்ன அர்த்தம்? இது வந்து ரிலேட்டிவ் velocity. அது என்னது? ரிலேட்டிவ் velocity of object A with respect to object B. Aங்கற ஆப்ஜெக்ட் Aங்கற போட்டோட velocity என்ன சொல்றேன்? with respect to B ஐ வெச்சு நான் சொல்றேன். அதாவது B ஐ பொறுத்து இது பாத்தீங்க அப்படினா இது 10 இது 5 மீட்டர் per செகண்ட் இது கம்மியா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் Bங்கற அந்த போட்டை வெச்சு நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ரிலேட்டிவ் velocity என்ன அப்படினா ரிலேட்டிவ் velocity at object A with respect to object B, which is equal to VA vector minus VB vector. So difference இல்லையா? ரெண்டு ரிலேட்டிவ் velocity அப்படினா ரெண்டு velocityயோட டிஃபரன்ஸ் தான் ரிலேட்டிவ் velocity. அப்ப A ல இருந்து என்ன பண்றாங்க? B ஐ சப்ட்ராக்ட் பண்றாங்க. இதெல்லாம் நான் ரிலேட்டிவ் velocity ன்னு சொல்றோம். சோ இது என்னது? ரிலேட்டிவ் velocity of object A with respect to object B is equal to VA vector minus VB vector. A ல இருந்து B யோட வேல்யூ மைனஸ் பண்ணனும். சரியா? ஓகே, அப்ப A ல இருந்து B யோட மைனஸ் பண்ணோம் அப்படினா இங்க 5 - 10 வந்து -5 ன்னு எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இந்த B உடைய velocity இந்த B அப்படிங்கற போட்டோட velocity நான் A வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்ப A ங்கிறது 5 மீட்டர் per செகண்ட். அப்ப B வந்து என்னது? இந்த Aங்கற போட்டை விட 5 மீட்டர் per செகண்ட் அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத அதோட மீனிங். அப்ப ரிலேட்டிவ் velocity of object B with respect to object A, அதான் வந்து B vector BA is equal to B vector B minus V vector
theta a. That is அந்த b ல இருந்து a வை subtract பண்ணனும். ஓகேங்களா? சோ இது வந்து relative velocity. So இதுல இருந்து magnitude of relative velocity சொல்லலாம். If two objects A and B அப்படினு எடுத்துக்கிறோம். If two objects are moving in the same direction, then the magnitude of relative velocity is equal to the difference in magnitudes of two velocities. இப்போ இதோட magnitude வேல்யூனா நம்ம எப்படி எழுதுவோம்? VBA is equal to இத மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். VB minus VA. இப்போ இதோட magnitudeனா VAB is equal to VA minus VB. magnitudeனா the direction இல்லாம. சோ இதுக்கு direction இருந்துச்சுனா நான் வெக்டார் சிம்பல் போட்டுருக்கேன். directionனா magnitude மட்டும் வேணும் அப்படினா VBA is equal to VB minus VA. சோ இதுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படினா சோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படினா அந்த relative velocity magnitude of relative velocity எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? difference between two velocity. இது வந்து ரெண்டு velocity உடைய difference ஓட magnitude வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இதுதான் வந்து என்னன்னா case 1. சோ இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா So example பாப்போமா 2.26. Suppose two cars A and B are moving with uniform velocities with respect to ground along parallel tracks and in same direction. Let the velocities of A and B 35 km/h due east and 40 km/h due east respectively. What is the relative velocity of car B with respect to A? So A and B ன ரெண்டு கார் இருக்கு. A ங்கற காரோட relative velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 35 km/h. B ங்கற காரோட relative velocity வந்து 40 km/h. So இப்ப B அப்படிங்கற காரோட relative velocity with respect to A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து என்னது நமக்கு? VBA. ஏனா B அப்படிங்கற காரோட relative velocity வேணும். அப்ப relative velocity of B with respect to A. இந்த ஃபார்முலா தான யூஸ் பண்ணுவோம். is equal to VB minus VA. என்ன ஃபார்முலா? VB minus B minus A. So VB ஓட வேல்யூ வந்து 40 and இது வந்து என்னன்னா velocity இல்லையா? velocity of car A, that is VA. இது velocity of car B னா that is VB. VB ஓட வேல்யூ வந்து 40 minus B ஓடது VA ஓடது 35. அப்ப இதோட relative velocity வந்து என்னது? 5 km/h. இது வந்து car B ஓட relative velocity. சரியா? இத வச்சு நம்ம car A ஓட இது சொல்லலாம். இப்ப car A அப்படினா VAB is equal to VA minus VB போடு. VAB is equal to VA minus VB. சோ எனக்கு இந்த ஒரு கார் மூவ் ஆகுது. இது கார் A. அடுத்து இங்க எனக்கு கார் B மூவ் ஆகுது. இது வந்து 35. இது ஈஸ்ட் இல்லையா? இது 40 km/h. சோ இப்போ இது வந்து கார் B ஓட relative velocity 5 km/h. அதாவது கார் A வை பொறுத்து அது வந்து 5 km வந்து அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்கு. that is east directionல. இப்போ இங்க இருந்து இந்த கார் A ல இருந்து ஒருத்தவங்க பாக்கும்போது கார் B வந்து எனக்கு 5 km அதிகமா டிராவல் ஆகுற மாதிரி தெரியும் towards east. இப்போ இதுல நான் கார் A ஓட velocity நான் அதே மாதிரி கால்குலேட் பண்ணலாம். that is VAB is equal to VA minus VB. VA றது வந்து என்னது 35 minus VB வந்து 40. ஆன்சர் வந்து -5 km/h. அதாவது இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது டைரக்ஷனை இண்டிகேட் பண்றது. சோ இது ஈஸ்ட் அப்படினா அதுக்கு ஆப்போசிட் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்னு அர்த்தம். சோ அப்ப கார் B ல இருந்து பாக்கும்போது ஒரு பர்சன் கார் B ல இருந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படினா கார் A வந்து 5 km வந்து பேக்வர்ட்ல இருக்க மாதிரி தட் இஸ் அந்த வெஸ்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். ஆக்சுவலி அது ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது and இது வந்து இதை விட 5 km/h அதிகமா போயிட்டு இருக்கு கார் B. சோ அப்ப அதுல இருந்து ஒரு பர்சன் வந்து கார் A வை அப்சர்வ் பண்ணாங்க அப்படினா அது 5 km அதோட ரிலேட்டிவ் velocity 5 km/h தான்.
ஆனா அது வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்க மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? So next second case பார்க்கலாம். இது வந்து case 1 வந்து same direction இருந்தது அப்படினா relative velocity என்னன்னு பார்ப்போம். அந்த case 2 ல opposite direction ரெண்டு objects வந்து opposite direction ல மூவ் ஆச்சு அப்படினா relative velocity என்னன்னு பார்ப்போம். Case 2 objects are moving with uniform velocities. So A and B ன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். So A ங்கற ஆப்ஜெக்ட் உடைய relative velocity VA, B உடைய relative velocity VB. So வெக்டர்ல சொன்னோம் அப்படினா VA வெக்டர் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? So if two objects A and B are moving with uniform velocities, clock அது straight line ல மூவ் ஆகுது but opposite direction. So A ங்கற ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படினா B ங்கற ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சோ டைரக்ஷனை இன்க்ளூட் பண்றதுனால BA வெக்டர் BB வெக்டர் போட்டுருக்கேன். இப்போ இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? சோ the relative velocity of object A with respect to B. Relative velocity of object A with respect to B. So B பொறுத்து object A உடைய relative velocity நம்ம எப்படி எழுத போறோம் அப்படினா V A B. இதுதான அர்த்தம். So V vector AB னா என்ன மீனிங்? Relative velocity of object A with respect to object B. So VAB is equal to formula நமக்கு தெரியும் difference relative velocity னால difference between two velocities. அப்ப VA vector minus BB vector and B ங்கிறது என்னன்னா A ங்கற வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஆப்போசிட்னா நம்ம என்ன போடுவோம் மைனஸ் சிம்பல். So minus BB vector. So VA vector minus of BB vector. So minus into minus னா எனக்கு என்ன ஆகும் plus ன்னு ஆயிடும். So VA vector plus BB vector. This is relative velocity of A with respect to B is equal to VA vector plus BB vector. இப்போ A ங்கற ஒரு ஆப்ஜெக்ட் that is ஒரு கார் வந்து எனக்கு இப்படி மூவ் ஆகுது அப்படினா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு கார் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ A ங்கற கார் அப்படிங்கற ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி B ங்கற ஆப்ஜெக்ட் உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம் with respect to A. சோ இப்போ இத எப்படி எழுதலாம்னா B BA. BBA னா மீனிங் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எழுதிறேன். சோ இப்போ நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம்? A ஆப்ஜெக்ட் உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி of object B with respect to object A. A வை பொறுத்து B உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? That is V vector BA is equal to இப்போ V vector B னா என்ன மீனிங்? Relative velocity of B with respect to A. அப்ப என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் தான் இல்லையா? அப்ப BB minus BA போடணும். BB vector வந்து என்ன டைரக்ஷன்? நெகட்டிவ் டைரக்ஷனால நான் மைனஸ் சைன் போடுறேன். மைனஸ் BA vector. So minus BB vector minus BA vector. இந்த மைனஸ் வந்து டிஃபரன்ஸ்ங்கறத குறிக்கிறதுனால இந்த மைனஸ். So minus BB vector minus BA vector. இதுல மைனஸ் நீங்க காமனா வெளியில எடுத்துருங்க. எடுத்தா BB vector plus BA vector கிடைக்கும். இல்லையா? So இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? If two objects A and B are moving with opposite direction. So ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆகுது அப்படினா the magnitude இப்போ இதோட magnitude வேல்யூ வேணா நம்ம வெக்டர் இல்லாம சொல்லலாம் இல்லையா? இப்போ இதோட magnitude வேல்யூ நீங்க எப்படி சொல்வீங்க? VAB உடைய magnitude வேல்யூ எப்படி சொல்வீங்க? VAB is equal to VA plus VB. இப்போ இதோட magnitude வேல்யூ எப்படி சொல்வீங்க? VBA is equal to minus of VB plus VA. So இப்போ magnitude அப்படினா இந்த மைனஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் இந்த மைனஸ் சொல்ல மாட்டோம்னா இது டைரக்ஷனை குறிக்கிறதுனால VA இதோட magnitude வேல்யூ
எழுதிக்கலாம். magnitude value வந்து VAB is equal to VA plus VB. இப்போ இதோட magnitude நான் எப்படி எழுதுவேன்? VBA is equal to VB plus VA. ஏன் நெகட்டிவ் சைன் போடுறதுல இது வந்து என்னன்னா டைரக்ஷனை குறிக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைன் இங்க இண்டிகேட் பண்ணல. சரியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படினா two objects are moving in opposite directions. சோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படினா the magnitude of relative velocity, so the magnitude of relative velocity is equal to sum of magnitude of two velocities. so ரெண்டு ஆப்ஜெக்ட் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படினா அப்ப அதோட relative velocity நான் என்ன சொல்வேன்? ரெண்டு velocity உடைய sum, அதாவது magnitude of sum of two velocities, அந்த velocity உடைய magnitude உடைய sum, that is அந்த addition க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்ம இத வந்து கன்க்ளூட் பண்ணலாம். சரி, இது கேஸ் 2. சோ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸாம்பிள் 2.27 ல suppose two trains A and B are moving with uniform velocities along parallel tracks. So in the case 2 for example பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். Example 2.27. So suppose two trains A and B are moving with uniform velocities along parallel tracks but in opposite direction. So let the velocity of train A be 40 km/h. So A ங்கிற train உடைய velocity வந்து என்ன? 40 km/h. So இதோட relative velocity நம்ம எப்படி சொல்றோம்? So A அப்படிங்கிற train உடைய velocity. அப்ப இத VA அப்படினு சொல்லலாம். சரியா? VA. அடுத்து that of okay, let the velocity of train A be 40 km/h due east and that of train B be 40 km/h due west. So இப்போ எனக்கு இங்க ரெண்டு ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து 40 km per hour east directionலயும் இன்னொரு ட்ரெயின் வந்து west directionல அதே 40 km/h ல எனக்கு மூவ் ஆகுது. அப்ப ரிலேட்டிவ் velocity என்னன்னு கேக்குறாங்க. சோ VB ஓட வேல்யூ வந்து என்னதான்? 40 km/h. ஆனா டைரக்ஷன் மட்டும் அது ஈஸ்ட், Bங்கிற ட்ரெயினோட டைரக்ஷன் வந்து வெஸ்ட். Calculate the relative velocities of the train. For relative velocity of A, first A ங்கிற ட்ரெயினோட relative velocity with respect to B calculate பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது? VAB. அப்படினா என்ன அர்த்தம்? Relative velocity of A with respect to B is equal to, so இந்த செகண்ட் கேஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? VAB னா VA plus VB பார்த்தோம் இல்லையா? செகண்ட் கேஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படினா VA plus VB பார்த்தோம். அப்ப VA ஓட வேல்யூ வந்து 40, இதோட வேல்யூ வந்து 40 தான். அப்ப டோட்டலா 80 km/h. So relative velocity of A வந்து என்னது? 80 km/h. அதே மாதிரி நம்ம B அப்படிங்கற ட்ரெயினோட relative velocity கால்குலேட் பண்ணலாம். that is VBA is equal to VB plus VA. இப்போ VB ஓடது 40 and VA ஓடது 40. இப்போ டோட்டலா 80 km/h. So அப்ப ட்ரெயின் B ஓட relative velocity வந்து என்ன அப்படினா இருக்கு. எவ்வளவு இருக்கு? எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 7 நா. So next வந்து case 3 பார்க்கலாம். So first case 3. So இந்த case 3 ல ரெண்டு velocities வந்து VA VB ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. A ங்கிற ஆப்ஜெக்ட் உடைய velocity VA, B ங்கிற ஆப்ஜெக்ட் உடைய velocity VB. So
ஸோ இது வந்து ஒரு ஆங்கிளில் எனக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. இது வந்து BA, இது BB. ஸோ இது எனக்கு ஒரு சர்டன் ஆங்கிளில் எனக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன், இதோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி VAB is equal to VA vector. ரிலேட்டிவ்னா டிஃபரன்ஸ் இல்லையா? VA vector minus VB vector. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? A வெக்டர் மைனஸ் B வெக்டர் வந்து. ஸோ இதோட மேக்னிடியூட் வேல்யூ சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இருந்து மேக்னிடியூட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? A வெக்டர் மைனஸ் B வெக்டர். ரெண்டு வெக்டர் நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் வேல்யூ எனக்கு எப்படி கிடைக்கும்? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB cos theta. இது வந்து ரெண்டு subtraction of two vectors உடைய magnitude value. And இந்த direction நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? tan alpha is equal to B sin theta divided by A minus B cos theta. இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறேன். BA வெக்டார் மைனஸ் BB வெக்டார் அப்படி இருக்குன்னா A வெக்டார் மைனஸ் B வெக்டார் மாதிரி இருக்கு. இப்போ இதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து எனக்கு இப்படி இருக்குன்னா இப்போ இதோட மேக்னிடியூட் வேல்யூ நான் இந்த ஃபார்ம்ல எழுத போறேன். இப்போ ஏங்கிற இடத்துலலாம் BAன்னு போட போறேன், Bங்கிற இடத்துலலாம் BBன்னு போட போறேன். சரியா? இப்போ போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. BA minus BB. இது வந்து என்னன்னா மேக்னிடியூட் கால்குலேட் பண்றது. அப்ப டைரக்ஷன் நம்ம போட தேவையில்லை. BA minus BB is equal to root of A square அப்படினா BA square plus B square அப்படினா BB square minus 2A னா 2BA B அப்படினா BB cos theta. சரியா? இது magnitude of two vectors. சரியா? அடுத்து டைரக்ஷன் கால்குலேட் பண்ணனும். சோ டைரக்ஷனுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா tan ஆல்பா இந்த இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படினா பீட்டா அப்படினு போடுறேன். பீட்டாங்கிறது என்னன்னா BAB க்கும் BB க்கும் உள்ள ஆங்கிள் தான் பீட்டா. சோ tan beta is equal to ஃபார்முலா வந்து B sin theta. B ங்கற இடத்துக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? BB sin theta divided by A minus B cos theta. A க்கு பதிலா BA minus B க்கு பதிலா BB cos theta. சரியா? இது வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனுக்கான ஃபார்முலா. இப்போ இதுலயுமே எனக்கு வந்து 3 கேसेस இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா if theta is equal to 0 degree இந்த இருக்கும் மேக்னிடியூட் வேல்யூல theta வந்து 0. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு சேம் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆச்சு அப்படினா அப்ப ஆங்கிள் வந்து என்னது? parallel to each other இல்லையா? அப்ப ஆங்கிள் வந்து 0. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு வந்து சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படினா அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி எனக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். BA minus BB is equal to so இது வந்து BA minus BB இல்லையா? இத நான் எப்படி எழுதுவேன் அப்படினா BAB ன்னு எழுதலாம். that is BAB னா relative velocity of A with respect to B. அததான் நான் BA minus BB ன்னு எழுதிருக்கேன். சரியா? BAB is equal to but BAB is equal to இந்த இடத்துல θ க்கு பதிலா நான் 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. BA square plus BB square minus 2BA BB cos 0 ஓட வேல்யூ வந்து என்னது? 1. சோ இது எப்படி இருக்கு அப்படினா A square plus B square minus 2AB ஃபார்மட்ல இருக்கு. சோ A square plus B square minus 2AB ஃபார்மட். அப்ப நான் அது சோ இதுக்கு பதிலா என்ன எழுத போறேன் அப்படினா A minus B the whole square. A minus B the whole square. So அப்ப அந்த ஃபார்மட்ல எழுதுங்க. BAB is equal to BA minus A minus B whole square இல்லையா? அப்ப BA minus BB the whole square. So இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப BAB is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? BA minus BB கிடைக்கும். இதுல θ is equal to 0 அப்படினா எனக்கு BAB is equal to BA minus BB. எவ்வளவு? 3 minutes. So இதுல செகண்ட் கேஸ் இருக்கு. if θ is equal to 180 degree. first θ க்கு பதிலா 0 ன்னு போட்டா இப்ப θ is equal to 180 degree. 180 டிகிரினா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு எப்படி மூவ் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆச்சு அப்படினா அப்ப அந்த ஆங்கிள் வந்து என்னது? 180 டிகிரி. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல 1 cos
theta பதிலா 180 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. VAB is equal to root of VA square plus VB square minus 2VA VB cos 180. So cos 180 ஓட வேல்யூ வந்து -1. அப்ப இது வர நான் -1 ன்னு போட்டுட்டேன். So இங்க minus into minus வந்து என்ன ஆகும்? plus ஆயிடும். அப்ப VA square plus VB square plus 2VA VB. So இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? A square plus B square plus 2AB ஃபார்ம்ல இருக்கு. Which is equal to A plus B the whole square. So இத A plus B whole square ஃபார்மட்ல நான் எழுத போறேன். That is VA square VA plus VB whole square. So இந்த root 2 square வந்து என்ன அப்படினா cancel ஆயிடும். So VAB is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? VAB is equal to VA plus VB. So இது வந்து second case. சரியா? Third case இருக்கு. Okay students, we will continue this in our next class. Thank you.